மங்கள கல்யாணி பதுமை சொன்ன கதையின் பாகம் 1 மற்றும் பாகம் 2 லிங்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். அதையும் கேட்டுவிட்டு இங்கே வந்து இந்த கதையை தொடரலாம். என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் விக்ரமாதித்தன் கதைகள் மங்கள கல்யாணி பதுமை சொன்ன கதை பாகம் 3. கதைக்குள் கதை. முனிவன் கதை சொல்லத் தொடங்கினான். பிரம்மபு என்ற நகரம் நீலகிரி மலைச்சாரலுக்கு அருகில் இருந்தது. அதை பௌத்தன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ரணப்பத்திரன் என்னும் அமைச்சன் ஒருவன் இருந்தான். அரசனுக்கு சன்மார்கன் என்ற மகனும் அமைச்சனுக்கு குணப்பத்திரன் என்ற மகனும் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் இளமை பருவம் முதல் இணை பிரியாத நண்பர்களாக இருந்து வந்தனர். இருவரும் வாலிப பருவத்தை அடைந்தனர். அரசனின் மகன் சன்மார்கன் சோழ நாட்டு அரசகுமாரி சுந்தரவல்லியை மனம் செய்து கொண்டான். அமைச்சனின் மகன் கலிங்க நாட்டு அமைச்சனின் மகளை மனம் புரிந்து கொண்டான். திருமணம் ஆகி பல மாதங்கள் வரையில் மணப்பெண்கள் தங்கள் தாய் வீட்டிலேயே இருந்து வந்தனர். நண்பர்கள் இருவரும் அவரவர் மனைவியை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு போகலாம் என்று தீர்மானித்து மறுநாள் இருவரும் புறப்பட்டனர். அவர்கள் வெவ்வேறு நகரத்திற்கு போக வேண்டியிருந்தும் நகரின் எல்லையை கடக்கும் வரையில் அரசகுமாரன் முன்னே சென்றான், அமைச்சகுமாரன் பின்னே சென்றான். மரத்தின் மேல் இருந்த பட்சி ஒன்று முன்னே செல்பவனுக்கு மரணம் உண்டாகும் என்று அப்போது சொல்லியது. அரசகுமாரனுக்கு பட்சி மொழி தெரியாது, அமைச்சகுமாரனுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் தன் நண்பனின் நன்மையை கருதி அவன் முன்னே சென்றான். சிறிது தூரம் அவர்கள் சென்றதும் மரத்தின் மேல் இருந்த அதே பட்சி பின் போகிறவனுக்கு மரணம் உண்டாகும் என்று கூறியது. அதை அறிந்ததும் தன் நண்பனை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அமைச்சர் குமாரன் அவனை தனக்கு முன்னேயும் போகவிடாமல் பின்னேயும் வரவிடாமல் பக்கவாட்டில் தன் அருகிலேயே அழைத்துச் சென்றான். பட்சி சொன்ன வார்த்தை 60 நாழிகைக்குள் பலிக்கும் என்பதை அமைச்சகுமாரனான குணப்பத்திரன் அறிவான். ஆகையால் அதுவரையிலாவது அரசகுமாரனை விட்டு பிரியாமல் கூடவே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணினான். அரசகுமாரனுக்கு இத்தகவல் எதுவுமே தெரியாது. அவர்கள் இருவரும் அன்று மாலையில் சோழநாடு போய் சேர்ந்தனர். அரசன் குசன் அவர்களை வரவேற்று உபசரித்து தங்குவதற்கு மாளிகைக்குள் ஏற்பாடுகள் செய்தான். சன்மார்கனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று கருதிய குணப்பத்திரன் சன்மார்கனுக்கு ஏற்பாடு செய்திருந்த மாளிகைக்குள் தான் தங்கினான். தனக்காக ஏற்பாடு செய்திருந்த மாளிகைக்குள் சன்மார்கனை தங்கச் செய்தான். அதை கண்ட அரசன் குசன் அது அவர்கள் நாட்டு பழக்கமோ என்னமோ என்று எண்ணினான். அன்று இரவு அரசகுமாரி சன்மார்கன் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்றாள். அவனோ பயணக் களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். குணப்பத்திரன் சன்மார்கனுடைய படுக்கை அறையில் மறைந்திருந்து கண்காணித்து வந்தான். அரசகுமாரி அங்கே வந்ததையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். கணவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்ட சரசவல்லி தட்டில் தின்பண்டங்களையும் பழங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு மாளிகையை விட்டு வெளியே வந்தாள். குணப்பத்திரன் அவளை பின்தொடர்ந்தான். சரசவல்லி நேராக ஒரு மடத்துக்கு சென்றாள். அங்கே ஒரு முடவன் இருந்தான். இருவருக்கும் கள்ளத் தொடர்பு. அவள் தாமதமாக வந்ததால் முடவன் அவளை கோபித்துக் கொண்டான். எதிர்பாராமல் தன் கணவன் வந்துவிட்டதால் வழக்கம் போல் தான் வர இயலவில்லை என்று கூறி அழுதாள் சரசவல்லி. அப்படியானால் இனிமேல் நீ இங்கே வந்தால் என் உயிருக்கு ஆபத்து நேரிடும். ஆகையால் இனி இங்கே நீ வரவேண்டாம் என்றான் முடவன். உங்களை காணாவிடில் என் உயிர் போய்விடுமே, நான் எவ்வாறு வராமல் இருக்க முடியும் என்றாள் சரசவல்லி. வழக்கம் போல் நீ இங்கே வருவதற்கு ஒரே ஒரு தந்திரம்தான் இருக்கிறது. அதை நீ செய்தால் நாம் இருவரும் மச்சமின்றி இருக்கலாம் என்றான் முடவன். அந்த தந்திரத்தை சொல்லுங்கள், அப்படியே செய்து முடிக்கிறேன் என்றாள் சரசவல்லி. உன் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கையில் நீ அவனை கொன்றுவிட்டு வேறு யாரோ கொன்றதாக கூச்சலிட்டால் உன் மீது சந்தேகம் எழாது. அதன் பின் உன் விருப்பம் போல் எப்பொழுதும் வரலாம் என்றான் முடவன். அவன் சொல்லியபடியே செய்வதாக ஒப்புக்கொண்ட சரசவல்லி அங்கு இருந்தபடியே சன்மார்கன் தங்கியிருந்த மாளிகைக்கு போனாள். அவள் புறப்பட்டது முதல் திருப்பி வந்தது வரை நிகழ்ந்ததை அனைத்தையும் மறைவாக பின்தொடர்ந்து கவனித்து வந்தான் குணப்பத்திரன். சன்மார்கன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். சரசவல்லி வாளால் அவன் கழுத்தை அறுத்து விட்டாள். அவனும் இறந்து போனான். அதை கண்ட குணப்பத்திரன் ஓடி வந்து அவள் கையை பிடித்து, இப்படி அநியாயமாக கணவனை கொன்றுவிட்டாயே என்று கேட்டான். சரசவல்லி திடுக்கிட்டு தன் கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு, ஐயையோ, கொலை கொலை என்று உரக்க கூச்சல் போட்டாள். கூக்குரலை கேட்டு எல்லோரும் ஓடி வந்தனர். அமைச்சகுமாரன் குணப்பத்திரன் தன் கணவனை கொன்றுவிட்டு தன்னையும் தாக்க முயன்றான் என்று சொன்னாள் சரசவல்லி. காவலர்கள் குணப்பத்திரனை கைது செய்து
அரசன் முன் கொண்டு போய் நிறுத்தினார்கள். செய்தியை அறிந்த அரசன் அவனை தூக்கில் இடும்படி உத்தரவிட்டான். அரசன் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக குணப்பத்திரனை அமைச்சனிடம் கொண்டு போனார்கள். குற்றவாளியை பார்த்தான் அமைச்சன். அவனுடைய களங்கமற்ற முகத்தை கண்டு அவன் இந்த கொலையை செய்திருக்க மாட்டான் என்று எண்ணினான். காவலர்களை அனுப்பிவிட்டு, குணப்பத்திரா, உன்னை பார்க்கும்போது இந்த கொலையை நீ செய்திருக்க மாட்டாய் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ உண்மையை கூறினால் என்னால் இயன்ற உதவியை உனக்கு அளிக்க இயலும் என்று எண்ணுகிறேன் என்றான் அந்த நாட்டின் அமைச்சன். தானும் தன் நண்பன் சன்மார்கனும் அவர்களது நாட்டிலிருந்து புறப்பட்டது முதல் அதுவரையில் நிகழ்ந்தவற்றை விவரமாக அமைச்சனிடம் கூறினான் குணப்பத்திரன். நீங்கள் கூறியதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டான் அந்த நாட்டின் அமைச்சன். இன்று இரவு மடத்துக்கு போனால் நான் கூறியதன் உண்மை உங்களுக்கு விளங்கும் என்றான் குணப்பத்திரன். அப்படியானால் உனக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றாமல் நிறுத்தி வைக்கிறேன். இரவு மடத்துக்கு போய் நீ கூறியது உண்மையாக இருந்தால் அரசனிடம் கூறி குற்றவாளியை தண்டிக்கலாம் என்றான் அமைச்சன். குணப்பத்திரன் அதற்கு சம்மதித்தான். மற்றும் குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரையில் சன்மார்கனுடைய பிணத்தையும் சுடுகாட்டில் எரிக்க வேண்டாம் என்று அமைச்சனிடம் கேட்டுக்கொண்டான் குணப்பத்திரன். அமைச்சனும் அவன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். இரவு அமைச்சனும் குணப்பத்திரனும் மடத்துக்கு போய் மறைந்திருந்தார்கள். நடு இரவில் அரசகுமாரி சரசவல்லி அங்கு வந்தாள். முடவனிடம் முதல் நாள் இரவு தாங்கள் கூறியதுபடி என் கணவனை வாளால் கொன்றேன். அந்த பழியை அமைச்சகுமாரனான குணப்பத்திரன் மீது சுமத்திவிட்டேன் என்று பெருமையாகச் சொன்னாள் அவள். அவள் கூறிய செய்தி தன் காதுகளில் விழுந்ததும் மறைந்திருந்த அமைச்சன் காவலர்களை கூப்பிட்டு முடவனையும் சரசவல்லியையும் கட்டி அரசனிடம் கூட்டி வரும்படி உத்தரவிட்டு குணப்பத்திரனுடன் அரசனிடம் சென்றான். அமைச்சன் நிகழ்ந்ததை அனைத்தையும் அரசனிடம் விவரமாக கூறினான். தன் தவறை உணர்ந்த அரசன் குணப்பத்திரன் குற்றமற்றவன் என்று கூறி அவனை விடுதலை செய்து தன் மகள் சரசவல்லியையும் முடவனையும் தூக்கில் இடும்படி உத்தரவிட்டான். இடையில் குறுக்கிட்டு, வில்லியசிங்கனின் கதி என்ன, சென்மார்கனின் உடல் என்ன ஆயிற்று என்று கேட்டாள் விக்கிரமவல்லி. முடவனையும் சரசவல்லியையும் தூக்கில் இட்ட பிறகு சோழ நாட்டு அரசன் திருத்தலங்களுக்கு யாத்திரை சென்றான். பிறகு குணப்பத்திரன் தன் நண்பனின் பிணத்தை எடுத்துக்கொண்டு பல புண்ணிய தலங்களுக்கு சென்றான். எந்த திருத்தலத்திலாவது அதன் பெருமையாலும் மரளாலும் தன் நண்பன் உயிர் பெற்று எழுந்து விடுவான் என்று அவன் நம்பினான். ஆனால் அதுவரை அவன் எண்ணம் நிறைவேறவே இல்லை. ஆகையால் தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தான். அதற்கு முன் தன் மனைவியை பார்த்துவிட கருதி கலிங்க நாட்டுக்கு சென்றான் குணப்பத்திரன். கலிங்க நாட்டு அமைச்சன் மந்திரிச்சூரன் தன் மருமகன் குணப்பத்திரனை வரவேற்று உபசரித்து தனி மாளிகையில் அவனை தங்கச் செய்தான். அந்த மாளிகையில் ஒரு அறையில் நண்பனின் பிணத்தை வைத்துவிட்டு அதன் அருகிலேயே அவனும் படுத்தான். அன்றிரவு அவனுடைய மனைவி அமிர்தவல்லி கணவனுக்கு பழங்களும் தென்பண்டங்களும் கொண்டு வந்தாள். அவனோ தூங்குபவனைப் போல் கண்களை மூடிக்கொண்டான். களைப்பினால் தூங்கிக் கொண்டிருக்கும் கணவனை எழுப்ப வேண்டாம் என்று எண்ணி அவன் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு வெளியே சென்றாள் அமிர்தவல்லி. அவள் எங்கே போகிறாள் என்பதை அறிய மறைவாக அவளை பின்தொடர்ந்தான் குணப்பத்திரன். அருகில் உள்ள கோயிலுக்கு போய், தாயே, என் கணவர் வந்து சேர்ந்தால் உன் திருவடிகளில் என்னை பலியிட்டுக் கொள்வதாக கூறியிருந்தேன். என் கணவர் வந்து விட்டார். ஆகையால் என் பலியை ஏற்றுக்கொள் என்று கூறி தன் கழுத்தை வெட்டிக்கொள்ள முற்பட்டாள் அமிர்தவல்லி. அப்பொழுது காளிதேவி தோன்றி அவளை தடுத்து, குழந்தாய், உன் உறுதியையும் கற்பு நெறியையும் கண்டு பூரித்தேன். உன் கணவனும் நீயும் நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி மறைந்தாள். குணப்பத்திரன் அதை கண்டு திரும்பி வந்து முன்போலவே கட்டிலில் படுத்துக்கொண்டு தூங்கியது போல் நடிக்கலானான். அமிர்தவல்லி கோயிலிலிருந்து திரும்பி வந்தாள். கணவன் அப்பொழுதும் தூங்குகிறான் என்று நினைத்து கட்டிலின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவன் தூங்கி எழுந்தவனைப் போல எழுந்து உட்கார்ந்தான். அருகில் மனைவி நின்றிருப்பதை பார்த்து வியப்படைவது போல், ஆ, நீ எப்பொழுது வந்தாய்? ஏன் இங்கே நிற்கிறாய்? உட்காரலாமே என்று கூறி அவளை இழுத்து அருகில் உட்கார வைத்தான். அவளிடம், நான் கனவு ஒன்று கண்டேன், அதனால் தூக்கம் கலைந்து விட்டது என்றான் குணப்பத்திரன். என்ன கனவா? என்ன கனவு கண்டீர்கள்? அதை எனக்கு சொல்லக்கூடாதா என்று கேட்டாள் அவன் மனைவி. உன்னிடம் சொல்லாமல் இருக்க முடியுமா என்ன? நான் கண் அயர்ந்ததும் பெண் ஒருத்தி வந்து என் கால்களை தொட்டு வணங்கினாள். பிறகு நேராக காளி கோயிலுக்கு சென்று தன் கழுத்தை வெட்டி கொள்ள முயன்றாள். உடனே காளிதேவி தோன்றினாள். அதை பார்த்து நான் பயந்து விட்டேன். அதனால் என் தூக்கம் கலைந்து விட்டது என்றான்.
அதை கேட்டு வியப்படைந்த அமிர்தவல்லி தான் காளி கோயிலுக்கு போய் வந்ததையும் காளியின் அருள் வாழ்த்தையும் விவரமாக கூறினாள். மனைவி கூறியதை கேட்ட குணப்பத்திரன், காளிதேவி உனக்கு கொடுத்த வரம் எப்படி பலிக்கப் போகிறது? இங்கே நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா உனக்கு? என் நண்பன் சன்மார்கன் இறந்து விட்டான். அவன் பிணத்தை இதோ இங்கே உள்ள பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவன் உயிர் பெற்று எழுவதாக தெரியவில்லை. அதனால் நானும் உயிரை விட்டுவிட எண்ணுகிறேன். அதற்கு முன் உன்னை கடைசியாக பார்த்துவிட்டு செல்லலாமே என்றுதான் இங்கே வந்தேன். ஆகையால் உன்னையும் பார்த்து விட்டேன். இனி நாளையோ அல்லது அதற்கு மறுநாளோ என் நண்பனை தொடர்ந்து நானும் இறக்கப் போகிறேன் என்றான் குணப்பத்திரன். கணவன் சொல்லியதை கேட்ட அமிர்தவல்லி கலங்கிவிட்டாள். அவசரப்படாதீர்கள். நான் மறுபடியும் காளியிடம் சென்று விவரத்தை கூறி வேண்டிக் கொள்கிறேன். காளிதேவி அருள் கூர்ந்து அரசகுமாரனையும் உயிர் பெற்று எழச் செய்வாள். பிறகு நீங்கள் உயிரை விட வேண்டிய அவசியம் இருக்காது அல்லவா என்றாள். உன் விருப்பப்படியே செய். அரசகுமாரன் உயிர் பெற்று எழாவிட்டால் உண்மையாகவே நான் உயிர் துறப்பது உறுதி என்றான் குணப்பத்திரன். அமிர்தவல்லி காளி கோயிலுக்கு சென்று வணங்கி, தாயே, நானும் என் கணவரும் நீண்ட நாள் வாழுமாறு நேற்று அருள் கூர்ந்தாய். ஆனால் என் கணவரின் உயிர் நண்பன் ஒருவர் இறந்து விட்டார். அவர் உயிர் பெற்று எழுந்தால்தான் தானும் உயிரோடு இருப்பேன். இல்லாவிடில் உயிரை துறந்து விடுவேன் என்று கூறுகிறார். என் மனம் நிலை கொள்ளவில்லை. அப்படியானால் உன் வரம் பயனற்று போகுமே. தாயே, என் கணவரின் நண்பன் உயிர் பெற்று எழுவதற்கு நீதான் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். காளிதேவி உடனே தோன்றி, மகளே, கவலைப்படாதே. என் வரம் ஒரு நாளும் வீணாகாது. நான் தரும் விபூதியை கொண்டு போய் அந்த அரசகுமாரனின் பிணத்தின் மீது போடுவாயானால் அவன் உயிர் பெற்று எழுவான். பிறகு என் வரத்தின்படி நீயும் உன் கணவனும் நீண்ட நாள் வாழ்வீர்கள் என்று அருள் கூர்ந்து விபூதி வழங்கினாள் காளி. விபூதியை பெற்றுக்கொண்ட அமிர்தவல்லி விரைவாக குணப்பத்திரன் இருக்கும் மாளிகைக்கு வந்து கணவனிடம் விவரத்தை கூறி விபூதியை கொடுத்தாள். பிறகு பெட்டியில் இருந்த பிணத்தை வெளியே எடுத்து காளிதேவியை தானித்துக் கொண்டு விபூதியை போட்டான். உடனே அரசகுமாரன் சன்மார்கன் தூக்கத்திலிருந்து எழுபவனைப் போல உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்தான். குணப்பத்திரன் மகிழ்ச்சி கடலில் திளைத்தான். நிகழ்ந்தவற்றை எல்லாம் அவனிடம் கூறினான் குணப்பத்திரன். பிறகு அரசகுமாரனையும் தன் மனைவியையும் அழைத்துக் கொண்டு குணப்பத்திரன் பிரம்மபுரம் போய் சேர்ந்தான். அரசகுமாரன் அங்கே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். எல்லோரும் இன்புற்று வாழ்ந்தார்கள். நண்பனுக்கு உதாரணமாக விளங்குபவன் குணப்பத்திரன். நட்பு வேண்டும் என்றால் அவனைப் போன்றவிடம் நட்பு கொள்ள வேண்டும். சித்திரச்சேனனுடன் இனிமேல் சேராதே. நீ மனப்பூர்வமாக தவறு செய்யவில்லை. ஆகையால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று முனிவன் கூறி சிறிது பொருளும் கொடுத்து வில்லியசிங்கனை அனுப்பி வைத்தான். சன்மார்கன், குணப்பத்திரன் ஆகிய இருவரைப் போல் நாம் நட்பு உடையவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு இருக்கும்போது உன்னுடைய மனக்குறையை நீ என்னிடம் சொல்லாமல் இருப்பது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சொல்லத் தயங்குவது ஏன் என்று கேட்டாள் சண்பகவல்லி. நீ இவ்வளவு வற்புறுத்துவதனால் என் மனதில் உள்ள குறையை கூறுகிறேன். உண்மையாகவே சில நாட்களாக உன்னை பற்றியேதான் நான் மனம் வருந்தி கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான சுகங்களும் வசதிகளும் உனக்கு இருக்கிறது. நீ என்ன காரணத்திற்காக திருமணத்தை வெறுத்து விட்டாய் என்பது எனக்கு புரியவில்லை. அதனால்தான் என் முகம் வாட்டமாக இருக்கிறது என்றாள் விக்கிரமவல்லி. இதற்குத்தானா இவ்வளவு கவலைப்பட்டாய்? முன்னரே என்னை கேட்டிருந்தால் சொல்லியிருப்பேனே. உன்னை போன்ற தோழியிடம் கூறாமல் இருக்க இயலுமா என்ன? எதனால் நான் அம்மாதிரியான விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றாள் சண்பகவல்லி. தொடரும்.